நண்பர் தவா நமக்காக மிக அழகாக எழுதிய கவிதையோடு ஆரம்பிப்போம். ஆண்டுகள் 10 நிறைத்து இன்று விழா காணும் வெளிச்சமே உன் சகாப்தம் கண்டு மகிழ்வு. நீ விதையாகும் போது விருட்சம் என்னும் பெயர் கொண்டாய். பல நல் உள்ளங்களின் வியர்வை துளியில் வளர்ந்தாய். நீ வளரும் காலத்தில் பல மனிதர்களை வளர்த்தாய். ஆதலால் பல மனதில் விருட்சமானாய். மண்விட்டு வந்த மனிதர்களால் புறப்படுத்தவளே, பூமியில் இருந்து வான் சேர்த்த துளிகளை மீண்டும் பூமிக்கு வான்மகள் கொடுப்பது போல உன் கரங்களும் தாயகம் நோக்கி நீள்வதால் உயர்கின்றன பலர் வாழ்வு. விருட்சமே, இன்று 10ஆம் அகவை கண்டு நிமிர்பவளே, அண்மையில் எம் தேசத்து அடைமலையில் தண்ணீரில் விழுந்த பலரின் கண்ணீர் துடைத்தாயே. பல நூறு கிளைகள் விடும் ஆலமரம் பூமிக்கு நிழல் போல விருட்சமே, நீ இன்னும் பல கால கிளைகள் விட்டு வளர். எம் தேசம் செழுமையாக என் தலைமுறைகள் கடல். 10ஆம் ஆண்டு நிறைவு வாழ்த்துக்கள். ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. விருட்சம் 10 ஆண்டு பணிகளின் தசாப்த சங்கமம். மனிதர்கள் வாழும் பூமி எல்லா தருணங்களிலும் எல்லா தளங்களிலும் எல்லா மனிதருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்து விடுவதில்லை. வாழும் மனிதர்களின் பல்வேறு காரணங்களாலும் ஆளும் வல்லரசுகளின் சீரற்ற எண்ணங்களாலும் நாம் வாழும் இப்பூமி பந்து காலத்துக்கு காலம் சமநிலை இழந்து ஒரே காலத்தில் வாழும் பல்வேறு சமூகங்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்திவிட்டிருக்கின்றது. இப்பிரபஞ்சத்தின் விசாலமான பன்முக வெளிகளுக்குள் ஒரு சின்னஞ்சிறிய தேசமாக அங்கம் வகித்திருப்பதுதான் நாம் வாழ்ந்து கடந்து வந்த இலங்கை தேசம். இயற்கை வளங்களாலும் ஈடு இணையற்ற அழகாலும் நிறைந்து போன ஒரு தீவாக இந்து சமுத்திரத்தின் முத்தாக நிமிர்ந்து நின்றாலும் உலகச் சமநிலை பிறழ்வுக்குள் எமது இலங்கை தேசமும் விதிவிலக்கில்லாது பீந்து போய் சின்னா பின்னப்பட்டிருப்பது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. காலத்துக்கு காலம் வணிக வல்லரசுகளின் ஆதிக்கங்களுக்குள்ளும்
அதற்கு பின்னதான உள்நாட்டுப் போரின் அவலங்களுக்குள்ளும் இயற்கை சீற்றங்களின் அழிவுகளுக்குள்ளும் எங்கள் சிறியதொரு அழகிய தேசம் அவலங்களின் உச்சமாகி போனமை துரதிர்ஷ்டமே. உயிர் வாழுதல், உணவருந்துதல், கல்வி கற்றல், மத நம்பிக்கைகள், இன அடையாளங்கள் என பலவும் சமநிலை குலைந்து மனிதர்களுக்கு மனிதர் பாரிய ஏற்றத்தாழ்வை கொண்ட ஒரு தேசமாக மாறிப்போன இலங்கையை இயன்றளவு தரம் உயர்த்தி வலுப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பே விருட்சம். பிரித்தானியாவில் உருவாக்கப்பட்டு 10 வருடங்கள் பாரிய பணி செய்து நிமிர்ந்து நிற்கும் விருட்சத்தின் அங்கம் என்ற வகையில் நாம் எல்லோரும் பெருமையுடன் நெஞ்சு நிமிர்த்தும் ஒரு வரலாற்று தருணம் இது. நாம் உருவாகி பலன் பெற்று வாழ்ந்து கடந்து வந்த தேசத்து சமநிலைக்கு கை கொடுக்கும் பாரிய பணிக்கு தாமாக மனமு வந்து 10 வருடங்களுக்கு முதல் ஒன்று திரண்ட நண்பர்களின் கூட்டுணைவில் 2015 பிரித்தானியாவில் உருவாகியதுதான் எங்கள் விருட்சம். பசியோடு இருப்பவனுக்கு உணவு, பகையோடு இருப்பவனுக்கு அமைதி, களையோடு இருப்பவனுக்கு ஆரோக்கியம், நோயோடு இருப்பவனுக்கு மருந்து, தேடல் உள்ளவனுக்கு கல்வி, ஆர்வத்தோடு இருப்பவனுக்கு தொழில் வாய்ப்பு என எங்கெங்கு மனித வாழ்வு தரம் உயர்த்தலுக்கான வாசல்கள் திறக்கப்பட வேண்டியிருந்தனவோ அங்கெல்லாம் பார்த்து பார்த்து பணி செய்தமைதான் இந்த 10 ஆண்டில் விருட்சம் தாண்டி வந்த பெரும் கனவு. நாம் வாழ்ந்த தேசத்தை தூக்கிவிடுதல் என்ற இலக்கை ஆழமாக முன்வைத்து நகர்ந்திருந்தாலும் இந்த 10 ஆண்டு கால விருட்சத்தின் வெளிச்சம் இலங்கையில் மாத்திரமல்ல, அயல் நாட்டு தமிழகத்தின் அகதி முகாம்களுக்குள்ளும் விருட்சத்தின் இயங்குகளமான பிரித்தானிய மண்ணிலும் கூட கடந்த காலங்களில் பாய்ச்சப்பட்டிருந்தமையை கம்பீரமாக உரத்திச் சொல்வதில் தவறில்லை என்றே கருதுகிறோம். 2015 ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி லண்டனில் நடைபெற்ற கல்லூரி காலங்கள் என்னும் நிகழ்வின் போது கொக்குவில் இந்து கல்லூரியினதும் யாழ் இந்து கல்லூரியினதும் முன்னாள் அதிபர் திரு இ மகேந்திரன் அவர்களால் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டதுதான் விருட்சம் அறக்கட்டளை. வெறும் 12 ஆரம்ப உறுப்பினர்களோடு ஒரே நோக்கும் அர்ப்பணிப்பும் கொண்டு அன்று உருவாக்கப்பட்ட விருட்சம் அறக்கட்டளை அர்ப்பணிப்பு மற்றும் கருணையால் வழிநடத்தப்பட்ட ஒரு சிறிய குழுவாகும். மெதுவாகவும் நிலையாகவும் வளர்ந்து ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் சமூகத்திற்கு தொடர்ச்சியான சேவையின் மூலம் அறக்கட்டளை தனது செயற்பாட்டு பரப்பையும் தாக்கத்தையும் விரிவுபடுத்தி வந்திருக்கின்றது. ஒரு தசாப்தம் கடந்த நிலையில் விருட்சம் அறக்கட்டளை 30 உறுப்பினர்களுடன் இன்றும் பெருமையுடன் நிற்கின்றது. ஆரம்பத்தில் இருந்தே விருட்சத்தின் நோக்கத்தில் நம்பிக்கை வைத்த அனைவரின் கூட்டு முயற்சியே அறக்கட்டளையின் நிலையான வளர்ச்சிக்கும் வலுவான மதிப்பீடுகளுக்கும் அடிப்படையாகின. பல்வேறு பள்ளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களை கொண்டதாகவும் பழைய மாணவர்களை ஒன்றிணைப்பதாகவும் உள்ள விருட்சம் பெருமையுடன் நெஞ்சு நிமிர்த்தும் ஒரு பெரும் தருணம் இது. நீ இன்றை இழக்காதே, நீ
உன்னால் முடியும். தரகரபதி தரபதி நீலா நீலா அன்பு தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் மகன் நீலாரே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. கடந்த 10 வருடங்களில் ஓய்வின்றி தொடர்ச்சியான சமூக பணியினை விருட்சம் முன்னெடுத்து வந்ததோடல்லாமல் தமது செயற்திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும், செய்யப்பட்ட உதவி திட்டங்களால் பயனாளிகள் நன்மையடைவதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தங்கள் வலையமைப்பை நன்கு திட்டமிட்டு செயற்படுத்தியும் வருகிறது. உதவிகள் சரியான நேரத்தில் சரியானவர்களை சென்றடைவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ள விருட்சம் திருப்திகரமான கள ஆய்வுகளை காலத்துக்கு காலம் செய்து வருவது இங்கு முக்கியமானதொரு செயன்முறையாகும். புதிய திட்டங்களை முன்மொழியும் போதும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முன்னரும் போதிய கள ஆய்வினை செய்வதோடு அல்லாமல் மக்களின் நன்கொடை பணங்களும் உதவிகளும் தேவையான சரியான பயனாளிகளை சென்றடைவதை உறுதிப்படுத்தவும் விருட்சம் தனது வலையமைப்பை திட்டமிட்டு பயன்படுத்தி வருகிறது. விருட்சத்தின் இந்த 10 ஆண்டு கால தொண்டு பணியில் தம்மை கரைத்துக் கொண்ட நல்லுள்ளம் கொண்ட மனிதர்கள் ஏராளம். காலத்திற்கு காலம் எமது பணியினை தெரிந்து கொண்டு அதை செயற்படுத்த நிதியுதவிகளையும் உடல் உதவிகளையும் நேரகாலம் பாராது விருட்சத்துக்கு அர்ப்பணித்த கனவான்களுக்கு இத்தருணத்தில் எமது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம். உங்கள் கைகொடுத்தலும் உதவியும் ஊக்குவிப்பும் இல்லாது எமது முயற்சிகள் எவையும் சாத்தியமாக இருக்க முடியாது. உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் மனம் கண்ணில் நினைத்து எமது எதிர்கால திட்டங்களுக்கும் ஒத்துழைப்பு தருவீர்கள் என ஆழமாக நம்புவதோடு எமது தேசத்தவர்களின் வாழ்வு தரமுயர்த்தலுக்கு புதிய பலரின் இணைப்பையும் கரமிணைத்த ஓட்டத்தையும் இத்தருணத்தை எதிர்பார்த்து நிற்கின்றோம். நன்றி.
just like to say a few words to express my appreciation for the Virgin Trust UK. Firstly, I would like to thank all of the members of the Virgin Trust, not only for organising this event, but also for a decade's effort of helping people in Sri Lanka. It is simply not easy for people to work together to give back to so many people, whilst also balancing that with their own busy lives. As a 16-year-old, this has had a profound impact on me. When the charity was created in 2015, I was just 6 years old. At that point, I had no idea what my father was taking part in, and just dismissed it rather than asking about it. The only memory I had back then was a Christmas charity event where Kardinal Mama was Santa Claus. However, upon recently going to Sri Lanka, I was able to see the results of the Virgin Trust effort up close with my own 2 eyes. We went to a school in which the charity had helped fund it to build an assembly hall. They also got them chairs, a podium, a speaker system, and many, many more. I saw the children there as they walked into the new assembly hall, and every single one of them lit up, and they smiled with pure gratitude. Even the teachers were just as happy. This struck me as a surprise. Here, in England, we all take for granted our lifestyle. We think it's normal to have 3 meals a day. Children find it annoying to go to school every day, and we often complain about the food our parents make. But some people do not have these things. Some even may not have a choice about what they can eat. Throughout the past 10 years, the members have accomplished many different feats of the charity, from trekking up Box Hill, to hiking up Ben Nevis, and even cycling from London to Brighton. Additionally, with the violent floods in Sri Lanka, the charity was quick to act and raised over £5,000 to help those affected and provide essential to them. Finally, to our generation, we must also rise up and be inspired by our fathers, mothers, uncles and aunties to continue to give back to underprivileged people in Sri Lanka. From donating clothes to coming to these events, every small gesture from you can lead to something greater for someone else. The current members have already done so much, and I hope we can achieve more in the coming years with our generation. And to all of you, thank you for coming. This really could not have been possible without all of your support, and I hope you have a good rest of the day.